கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் கடைசியிலே 3 நாள் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு உபவாசத்தோடு இருப்போம். அநேக காரியங்கள் தேவாவியான் வெளிப்படுத்துவார். உபவாசத்திலே அநேக பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். அதன் மூலியமாக இந்த மாசத்துக்குள்ள எல்லா காரியத்திலையும் தேவன் நமக்கு நன்மையாக முடிய செய்வார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 14 முதல் 17 ஆகிய வசனங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த பகுதியை நாம் தியானிப்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய். இந்த பூமியிலே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். இன்று அநேக குடும்பத்துக்குள்ளே தீமையில இருக்கிறார்கள், பாவ பழக்கவழக்கத்தில் இருக்கிறார்கள், பாவ அடிமையில இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். பாவிகள் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பாவிகள் மேல் சினம் கொள்கிற தேவன். அதே நேரத்தில் பாவத்தை வெறுக்கிறார், ஒரு பாவியை நேசிக்கிறார், பாவிகளுக்காக ஜீவனை தந்தார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தீமையை விட்டு விலகி தீமையான காரியங்களை விட்டு விலகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மையான காரியங்களை செய்ய முடியும். நன்மை செய்வது மாத்திரமல்ல, சமாதானத்தை தேட வேண்டும். அநேக குடும்பத்துகளே டிவியில் அடிமையா இருப்பார்கள் அல்லது செல்போன்ல அடிமையா இருப்பார்கள். சில குடும்பத்துக்குள்ளே அநேக நாடகத்துக்கு அடிமையா இருப்பார்கள், ஏதாவது ஒரு காரியத்திலே அடிமையா இருப்பார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நன்மை தொடர மாட்டுக்கு என்று, என்னுடைய வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை என்று தினம்தோறும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நாம் குறை காணப்படுகிறது, எந்த பகுதியிலே நாம் பாவத்துக்குள்ளே இருக்கிறோம்? சில குடும்பத்துக்குள்ளே வாயில புறப்படுற அநேக வார்த்தையில தீமை இருக்கும். அப்படி இல்லாமல் நன்மையான காரியங்களை நாம் பேச வேண்டும். உலகத்துக்குள்ள பாவ காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும். அப்படி வெறுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 2 பகுதி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேடி அதையே நாம் தொடர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் வாசித்த பகுதியிலே நீதிமான் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான் இந்த பூமியில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாருமே கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சில குடும்பத்துக்குள்ளே யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள், நான் பல நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், சில காரியத்துக்கு பதில் கிடைக்கிறது, சில காரியத்துக்கு பதில் தாமதமாகிறது, ஏன் என்று கூட யோசிப்பீர்கள். நாம் இந்த பூமியிலே நீதிமானாக வாழும்போது நம்முடைய ஜெபம் எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். ஹல்லேலூயா. தீமை செய்வருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்து கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் பூமியில அந்த பெயரே இல்லாம போயிருமா? எனக்கு தெரிந்த எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. பாவத்திலே வாழ்வார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள், அநேக குடும்பத்தை கெடுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் முடிவு என்ன? சடிதிலே மரணம். தீமை செய்வருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண அவர் பார்த்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு மனம் திரும்பிடுவானா, நாளைக்கு மனம் திரும்பிடுவான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. அநேக முறை எச்சரிப்பு கொடுப்பார். தேவ ஊழியர்களை வைத்து
தம்முடைய தீர்க்கதரிசியில வைத்து எச்சரிப்பு கொடுப்பார். ஆனாலும் கூட அநேக குடும்பத்திலே மனம் திரும்பாமல் அப்படியே பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி நாம் இருக்கும்போது ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். தீமை செய்வர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண என்று நாம் பார்க்கிறோம். பூமியில் அந்த பெயர் கூட இல்லாம போயிருமா, அந்த அளவுக்கு தேவனுடைய கோபம், கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான். இந்த பூமியில தீமையான காரியங்களை வெறுத்து நாம் பரிசுத்தமா வாழ நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் இந்த பூமியிலே நன்மை செய்கிறோமா, சமாதானத்தை தேடுகிறோமா, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த ஒரு காரியங்களை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தீமையான காரியங்களை விட்டு விலகுவோம், நன்மை செய்வோம். அப்படி நாம் வாழும்போது நம்முடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எந்த காரியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் இருக்கு என்று யாரோ ஒருவர் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று இந்த நாளிலே நம்முடைய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன், அவருடைய பதவியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அநேக சூழ்நிலையோடு இந்த நாளிலே அதிகாலை வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஜெபம் பண்ண தெரியாதவர்கள் என்னோடு இணைந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருங்கள். அவர் நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருகிற தேவன். அவருடைய பதவியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, அந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே குடும்பமாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. அநேக குடும்பத்திலே அப்பா அதிகாலை வேளையிலே யூடியூப் மூலியமாக இணைந்து ஒவ்வொரு குடும்பத்திலே இணைந்து ஜெபித்துங்க. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதபடியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே அப்பா தொடங்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்க. அந்த கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலே அப்பா அந்த வார்த்தை மூலியமாக எந்த குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த அதிகாலை வேளையிலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டாலோ அந்த குடும்பத்துக்காக வருகிறோம் ராஜா. உத்தரவாதம் எடுத்து அப்பா அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. லாபா காபா ஷாக்கா தூரி பா கந்தரா கரா ஷேக்கே தூரி திபா கபோ ஷேக்கே தூரபாலா. அப்பா அந்த குடும்பத்துல உபத்திரங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். லாது கேமரா ஷேக்கே துரி கபூரப ஷாக்கா துரபலா லாது நி மாக்கரபு ஷேக்கே துரபலா. அப்பா அந்த குடும்பத்துல அப்பா உபத்திரங்கள் மாற்றுங்க ராஜா. எந்த குடும்பத்திலே காலையில வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்திலே அப்பா அந்த நாள்ல நீங்க மாற்ற வேண்டும். ரீபா காபு ஷேக்கே தூனி மாக்கா துரபலா. அவங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க ராஜா. அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா. தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் வேலி அடைக்கப்பட்டு ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனாலோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியிலே சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே தொடங்க கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இரவு நேரம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இரவு நேரத்துல இன்பமா நித்திரை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதபடியிலே காத்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அநேக குடும்பத்திலே அப்பா யூடியூப் மூலியமா இணைந்து ஜெபித்துங்க. அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரோம் ராஜா. அப்பா விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீங்க எங்களோட கூட இருக்க போற கிருபைக்கா நன்றி ராஜா. விசேஷமா யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார் என்று வேத வசனம் சொல்லிய பிரகாரம்
பிரகாரமாக நீங்க எங்களோட கூட இருக்கணும் ராஜா. ஆபிரகாமுக்கு அப்பா சகல காரியங்களும் நீங்க ஆசீர்வதிச்சீங்க ராஜா. ஆபிரகாமோட நீங்க இருந்தீங்க, அதே போல நீங்க எங்க கூட இருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா தானியேலை போல 3 நேரம் ஜெபம் பண்ண, ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமாக தேசத்துக்காக தரப்புல நிக்க ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அதிகாலை வேளையிலே உம்மை துதிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள் ராஜா. அதிகாலை வேளையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அப்பா அப்போஸ்தலர்களை வாசித்தது போல அப்பா அப்படி சொல்லும்போது அந்த பூரண கிருபை இறங்கி வந்தது அல்லவா. அப்பா விசேஷமாக நாங்களும் அப்பா அந்த அதிகாலை வேளையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் சொல்கிறோம் ராஜா. அந்த பூரண கிருபை இறங்கி வரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த பூரண கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே எந்த குடும்பத்திலே இணைந்து ஜெபித்துங்களோ அந்த எல்லா குடும்பங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அப்பா அந்த புதிய நாள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லீது கேமாரா ஷக்கா தூரபாலா லாது கபோரு ஷேக்கே தூனமாலா ஹரது நமாலா ஹரது. அப்பா அந்த புதிய நாளுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்திரோம். லாது கே மரா ஷேக்கே தூரபாலா ரிபோ ஷந்தரபக்கா தூரபாலா. அப்பா அந்த புதிய நாள்ல யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துங்களோ அவங்க எல்லார் மேலேயும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாத்திரம் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாத்திரம் நிரப்பப்படட்டும். அப்பா அந்த புதிய நாளிலே புது பலனால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று அநேக குடும்பத்தில் ஜெபித்துங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த ஆவிக்குரிய 9 வரங்களிலே அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம், அந்த வரத்தினால நிரப்புங்க ராஜா. இந்த புதிய நாளிலே யாரெல்லாம் அப்பா தீர்க்க தரிசனம் வர வேண்டும் என்று ஜெபித்துங்களோ இந்த புதிய நாளில் அதிகாலை வேளை தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. அப்பா கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. விசேஷமா ஆவிக்குரிய 9 கனிகளும் எங்களுக்கு வேணும் ராஜா. யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையிலே எனக்கு அன்பே இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனாலோ அந்த எல்லா குடும்பத்திலையும் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாத்திரம் நிரப்பப்படட்டும். இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பமும் பாத்திரம் அப்பா நிரப்பப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாத்திரம் நிரப்பப்படும் ராஜா. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பி சொன்ன வசந்தபடி ஒவ்வொரு குடும்பமும் அக்கினினால நிரப்பப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அக்கினினால நிரப்பப்படும் ராஜா. லிபா கா பா ஷேகே து ரிபா கா து ரபாலா ரபா ஷந்தா ரிபா கந்து ரபாலா லா கர ஷேகே துரி கரபது ரபாலா. அப்பா பாத்திரம் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாத்திரம் நிரப்பப்படட்டும். லிபா காபா ஷேகே து ரபாலா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல விடுதலை உண்டாவட்டும் ராஜா. எந்த பாவ அடிமையில இருக்கிறாங்களோ இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவ கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த அதிகாலை வேளை எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் ராஜா. ஷிகா லா கா து ரிபா கா து ரபாலா லபா ஷந்தா நமாலா கா து ரபாலா லிபா காபா து ரிஷா கா து ரபாலா. எல்லா பாவ கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. பாவ அடிமையில கொண்டு போராடி எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய பாதப்படியிலே சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க ராஜா. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறங்க ராஜா. உமக்கென்று நாங்கள் ஓட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கென்று அப்பா நாங்கள் ஓட வேண்டும் ராஜா. லீஷா துனிமா கபு ஷேக்கே துரபலா. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். அப்பா எழுப்புதல் அக்கினினால் நிரப்புங்க ராஜா. அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க அப்பா. பாத்திரம் நிரப்பப்படட்டும். இன்னும் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படட்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசுவீங்க. இந்த புதிய நாள் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போறாங்களோ எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துவங்க. அவங்களுடைய கையின் கிரியில ஆசுறீங்க. யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்கு போறாங்களோ அவங்களோட வியாபார ஸ்தலங்கள் நீங்க ஆசுறீங்க ராஜா. யாரெல்லாம் கம்பெனி வைத்திருக்காங்களோ அந்த எல்லா கம்பெனிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் சிறு தொழில் செய்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா தொழிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு குடும்பத்திலே அப்பா வெளி தேசங்களும் ஜெபித்துனுங்க. அந்த குடும்பத்தில் பலவிதமான சோதனையோடு பலவிதமான வேதனையோடு கண்ணீர் மத்தியில் ஜெபித்துனுங்க. அந்த குடும்பத்தில் உள்ள வேதனை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்க பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறைட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
மறைட்டு ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா யாரெல்லாம் வெளி தேசங்களும் ஜெபித்துனாலோ அந்த குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டும். அவங்களுடைய சூழ்நிலை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. அப்பா அந்த நாள்ல உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டாங்களோ ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வருஷம் அப்பா அநேக குடும்பத்துக்குள்ளே அப்பா கற்பதின் கனி அப்பா நீ ஆசீர்வதிங்க ராஜா. லாது கே மாரா ஷந்துரி பாக்கரபு ஷேக்கே தூரபலா ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் பிரிந்து போன குடும்பம் காணப்படுகிறதோ அந்த பிரிந்த குடும்பங்களுக்காக வருகிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பல விதமான சூழ்நிலையில் அப்பா பிரிந்து போயிருக்காங்க. அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி மறுபடியும் இணைந்து வாழ தேவ ஆவியான உதவி செய்ய வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திருமணத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாக எல்லா உபத்திரங்களும் மாற்றி அப்பா எல்லா திருமண தடைகள் எல்லாம் நீக்கி அப்பா நீங்க திருமணத்தை அப்பா ஆயத்தப்படுத்துவீங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அநேக குடும்பத்திலே அப்பா பலவீனத்து நிமித்தமா ஜெபித்துங்க. அந்த எல்லா பலவீனம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறைட்டு ராஜா. விசேஷமாக அப்பா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துல எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துருக்காங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையும் அப்பா நீங்க மாற்றுங்க. லீக்கா மலாரா ஷாந்துனா மாராபா கரப ஷலதுரபலா அப்பா அந்த நாளிலே உமக்கென்று நாங்கள் ஓட எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா அந்த 3 நாள் கடைசி 3 நாள் இந்த உபவாசத்திலே அப்பா உமக்கென்று நாங்கள் காத்திருந்து உம்முடைய புது பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா அந்த மாசம் கடைசியில 3 நாள் உபவாசத்துக்கு கிருபை தாங்க ராஜா. உம்முடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்திரோம். லீகாலா மரா ஷாக்க துரபலா லபோ ஷேக்கே துரபலா லிபாலஹார துரபலா துனா ஷலபதுனி ரிபெக்கே துனா லிமா கபோ ஷேக்கே துரபலா லாது கபதுனா தினமலா ஹரோஷே துனா அப்பா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். விசேஷமாக எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துருங்களோ அவங்கள எல்லா பலவீனத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. அப்பா எந்த குடும்பத்துல பலவீனத்து நிமித்தமா ஜெபித்துருங்களோ அவங்களோட எல்லா பலவீனம் எல்லாம் மறையட்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அநேக குடும்பத்துல கடன் மத்தியிலே ஜெபித்துருவாங்க. அப்பா கடனை கொண்ட எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழிக்கப்பட்ட ராஜா. சில குடும்பத்துல வயசான பாட்டிமாரு அப்பா என் பிள்ளைல பார்க்க வரலன்னு சொல்லி அப்பா ஜெபித்துருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே பேரம்பேத்திக்கா ஜெபித்துருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும். விசேஷமாக அப்பா எந்த பிள்ளைகளை படித்து எக்ஸாம் எழுதி கொண்டுக்கோ எல்லா பிள்ளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா படித்து அப்பா எக்ஸாம் எழுதி கொண்டு எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்திலே எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அண்ணனோடு இருப்பதாக. ஆமேன்.